என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ என் அழகு செல்லம், இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நேத்து உன்னை காணோன்னதும் நானும் அப்பாவும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? அப்புறம் உன் தாத்தா கிட்ட உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் அப்பாவுக்கும் உயிரே வந்தது. ஆனா உன்னை காணோன்னதும் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துட்டேன். நீ கூடயே இருக்கும்போது தெரியல, கொஞ்ச நேரம் நீ இல்லைன்னதும் என் மனசுக்குள்ள என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. உன்னை பெத்ததுல இருந்து நான் உன் கூட இருக்கல, ஒரு அம்மாவா பாசம் காமிச்சு நான் உனக்கு செய்ய வேண்டிய எதையுமே நான் உனக்கு செய்யல. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்தது. ஆனா இப்போ நீ தான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட உன் அப்பாவுக்காகவும் உன் தாத்தா பாட்டிக்காகவும் உனக்கு நான் எந்த பாசத்தையும் கொடுக்காம உன் கூட இருக்காம நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ கூடயே இருக்கும்போது தெரியலடா. ஆனா கொஞ்ச நேரம் உன்னை காணோனதும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எனக்கு என்னெல்லாமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, திரும்ப உன்னை பாப்பனோ மாட்டனோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. உன் அம்மா நான் உன்கிட்டயே இருந்தும் உனக்கு பாசம் காமிக்காம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ, அதனாலதான் அந்த கடவுள் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரோன்னு கூட எனக்கு தோணுச்சு. நீ மட்டும் திரும்ப கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது, உன் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன் கூடயே இருந்து உன்னை பாத்துக்கணும்னு நினைச்சறியா? ஒருவேளை உன்னை வேற யாராவது கடத்திட்டு போயிருந்தாலோ இல்ல நீ வேற எப்படியாவது காணாம போயிருந்து திரும்ப கிடைச்சிருந்தா நிச்சயமா நான் எல்லா உண்மையும் உன் அப்பா கிட்ட சொல்லி இருந்திருப்பேன். ஆனா நீ அதுக்கப்புறம் உன் தாத்தா கிட்ட இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் உன் தாத்தா உன்னை ஏத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் எப்படியும் என்னை ஏத்துக்குவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருக்கணும்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ரியா குட்டி, அதுக்குள்ள எப்படியாவது உன் தாத்தா மனசை அம்மா மாத்திடுவேன். அதுக்கப்புறம் அம்மா எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட இங்கேயே தான் இருப்பேன். ரியா குட்டி, உன்னோட இந்த பேச்சு சிரிப்பு உன் விளையாட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உன் கூடயே இருக்கணும்னு அம்மாவுக்கு ஆசையா தாண்டா இருக்கு. ஆனா நானும் அப்பாவும் மட்டும் உன் கூட இருந்தா பத்தாதுல்ல, உன் பாட்டி உன் தாத்தா உன் அத்தை எல்லாருமே உன் கூட இருக்கணும்ல. நேத்து உன் தாத்தா பத்தியா உன் மேல எவ்வளவு பாசமா உன்னை தூக்கிட்டு போய் உனக்கு பலூனு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. தாத்தா பலூன் ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரா? பலூன் பூன்னு பறந்து போச்சா? உன் தாத்தாவும் உன் மேல இவ்வளவு பாசமா இருக்காரு, நீயும் தாத்தா கூட எவ்வளவு ஜாலியா இருந்த. இதெல்லாம் எப்பவுமே உனக்கு கிடைக்கணும்ல ரியா. நான் மட்டும் இப்ப உண்மையை சொன்னேன்னு வச்சுக்க, இது எதுவுமே உனக்கு கிடைக்காம போயிரும் ரியா. அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு உன் அப்பா கிட்ட அம்மா உண்மையை சொல்லாம இருக்கேன். ஆனா உன்னையும் உன் அப்பாவையும் விட்டு இருக்கிறதுக்கு அம்மாவுக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் தாத்தாவோட மனசை மாத்தி அம்மா உங்க கூட வந்துருவேன், சரியா? செல்ல குட்டி, என் அழகு பட்டு எவ்வளவு அழகா இருக்க. ஆனா என்னமோ உனக்கு குறையுதே. பொம்மியா? ஐயோ அது இல்ல செல்லம், என்னமோ உன்னை குறையுது. என்னது? செல்லக்குட்டிக்கு பொட்டு வைக்கல, பொட்டு வச்சா இன்னும் சூப்பரா இருப்பீங்க. இரு செல்லம், அம்மா உனக்கு பொட்டெல்லாம் வச்சு பவுடர் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு விடுறேன். அப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் ரியா குட்டி சூப்பரா இருப்பீங்க. பவுடர் போடலாமா? இரு இரு போடலாம். செல்ல குட்டி அவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே, உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. தனநானனம் தனனந்தம் தனநானனம் தரனந்தம். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து ரியாவுக்கு. ஏய், யாரு கேட்டு குழந்தைக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்ட? இல்ல, குழந்தைக்கு பொட்டு வச்சப்ப அழகா இருந்துச்சு, அதான். இங்க பாரு, இது இந்த வீட்டு குழந்தை. இந்த வீட்டு குழந்தை எப்படி இருந்தா அழகா இருக்கும்னு நாங்க முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு உனக்கு தோணுன மாதிரி உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு குழந்தைய பார்க்க வந்தேன்னா குழந்தைய மட்டும் பார்த்துட்டு போகணும். அதை விட்டுக்கிட்டு உரிமை எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா?
ஏதோ சரி கொஞ்ச நாள் குழந்தைய பாத்துக்கிட்ட, அந்த பாசத்துல பாத்துட்டு போட்டுன்னு விட்டா என்னமோ உன் இஷ்டத்துக்கு குழந்தைய உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிட்டு இருக்க. இந்த வீட்டு குழந்தை எங்க விருப்பப்படிதான் இருக்கணும். அது சரி, இந்த வீட்டுல உள்ளவங்களை சொல்லணும், யார வீட்டுக்குள்ள சேர்க்கணும் சேர்க்க கூடாது, யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு கூட தெரியாம இருக்காங்கல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் குழந்தைய பார்க்க வந்தா வந்தமா பார்த்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைக்கு அதை பண்ற இதை பண்றேன்னு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்க்க கூட முடியாம போயிடும் சொல்லிட்டேன். ஷோ கடவுளே, இந்த பாப்பா வேற ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு? ஐயோ பாவம் ஐஷு அழறாளே. இப்ப என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்த போறோன்னு தெரியலையே. ஐஷு ஐஷு அழாத ஐஷு, பாப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அவர் சொன்னதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன எதுவுமே சொல்லாம திரும்பிட்டா? ஐயோ அப்ப இன்னும் சமாதானம் ஆகலையா? இவளை எப்படி இப்ப சமாதானம் பண்றது? ஐஷு அழாத ஐஷு. சரி இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ அழற? எனக்கு என்ன சொல்லிட்டாரா? அப்ப அவர் சொன்னது நீங்க கேட்கலையா? உனக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? குழந்தைக்கு பொட்டு வச்சு விடுறதுக்கு உரிமை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதுக்கப்புறம் இந்த வீட்ல வந்து குழந்தைய பார்க்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரு. அது நீங்க கேட்கல? சொல்லுங்க, ரியாவுக்கு பொட்டு வச்சு விடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்ன உரிமை இருக்கு? சொல்லு, என்ன உரிமை இருக்கு? அவ மேல உனக்கு பாசம் இருக்கு, அதனால அவளை பார்க்க வந்த சரி. ஆனா உன் இஷ்டத்துக்கு அவளை மாத்துறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ என்ன அவளை பெத்தவளா? ஐயோ ஐஷு, அவரு திட்டினதை கூட பொறுத்துக்கலாம், ஆனா இவரு கேட்குற கேள்வியில இருந்து தப்பிக்க முடியாது. அதனால பேசாம பரவாயில்லன்னு சொல்லி சமாதானம் ஆயிடு. இல்லைன்னா அப்புறம் இவர்கிட்ட வசமா மாட்டிக்குவ. சொல்லு ஐஷு, நீ என்ன இவளை பெத்தவளான்னு கேட்டேன். என்ன சார் பேசுறீங்க? சரி சரி, நான் தான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அது அவர் திடீர்னு குழந்தைகிட்ட என்ன உரிமை இருக்கு, எதுக்கு பொட்டு வச்சு விட்ட, இதுக்கப்புறம் குழந்தைய பார்க்க வீட்டுக்கே வர முடியாது அப்படிலாம் சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் ஒரு முஸ்லீம் குழந்தைக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும். என் மேலே தான் தப்பு. குழந்தைக்கு பொட்டு வச்சா அழகா இருக்குன்னு ஏதோ ஆசையில் தெரியாமல் வச்சு விட்டுட்டேன் சார். இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஐஷு நடிக்க போற? நடிக்கிறேனா? என்ன சார் சொல்றீங்க? ஆனா முழுக்க நனைஞ்சும் முக்காடு போட இவளால மட்டும்தான் முடியும். நேத்து ரியாவை காணோனதும் நடிச்சுக்கிட்டு இருக்கோன்றதையே மறந்து பெத்தவளுக்கு தான் கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்ட. அதை கூட வாடி நான் நோட் பண்ணாம இருந்திருப்பேன். இவ்வளோ நாள் நான் உன் புருஷன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ரியா உன் குழந்தைன்னு உனக்கு தெரியுங்கிறத நேத்து தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனா ரியா உன் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட எப்படி உன்னால நடிக்க முடியுதுன்னு தான் ஐஷு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் அந்த ராகேஷ்க்கு பயந்து தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா எப்ப ரியா உன் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ நடிக்கிறேன்னு தெரிஞ்சதோ அப்பவே அதுக்கு பின்னால வேற ஏதோ காரணம் இருக்குமோன்னு தோணுது. அந்த காரணத்தை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு உன் நடிப்பை உடைக்கிறேன்டி. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார். எங்களை விட்டுட்டு போறல ஐஷு? சார் ஒன்றும் இல்லை, கிளம்பு. எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேள நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேள நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. முகிலே, விளையாண்டது போதும், வா தூங்கலாம். டேய் என்னடா மதியமும் தூங்கல, இவ்வளவு நேரம் தூங்காம விளையாடிக்கிட்டே இருக்க? டேங்க பாரு, இப்ப தூங்குனாதான் அப்புறம் கொஞ்ச நேரம் சாயந்தரம் எந்திரிச்சு விளையாண்டுட்டு நைட்டு தூங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் இப்ப தூங்கலன்னா அப்புறம் 6-7 மணிக்கு தூங்கணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா தூங்கிட்டேன்னா அப்புறம் நைட்டு தூங்கவே மாட்டேன், விளையாடிக்கிட்டே இருப்ப. அப்புறம் உன் கூட யார் உட்கார்றது? ஏன் நாங்களாம் தூங்க வேண்டாமா? ஆமா ஆமா, அவன் உன் கூட ராத்திரி எல்லாம் தூங்காம விளையாடிக்கிட்டு இருந்தா அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? உன்னை இப்ப தூங்க வைக்கலன்னா அப்புறம் சரி வராது. ஒழுங்கா வா, வந்து தூங்கு. முகிலே, இங்க பாரு, இப்ப தூங்குனா தூங்கி எந்திரிச்சு உனக்கு கடைக்கு கூட்டிட்டு போவேன். கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தருவேன். கடைக்கு போகணும்னா இப்ப வந்து தூங்கு. வாங்கி தரேன். ஒழுங்கா இப்ப வந்து தூங்குனாதான் உனக்கு பால் வாங்கி தருவேன், இல்லன்னா வாங்கி தர மாட்டேன்.
இப்ப வா. வாங்கி தரேன்டா, முதல்ல நீ தூங்கு. சரிடா, வாங்கி தரேன், தூங்கு. சரிடா முகி, நீ தூங்கு. ஐயோ சரிடா முகி, வாங்கி தரேன், நீ முதல்ல தூங்குடா. ஐயோ இவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு. அப்போ தூங்குறானான்னு பாரு, பேசிக்கிட்டே இருக்கான். அப்பாடா, ஒரு வழியா தூங்கிட்டான். இந்த கடையில பன்னீர் சமோசா சூப்பரா இருக்கும். கையலுக்கு பன்னீர் சமோசானா ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு போலாமா? முட்டை பப்ஸ், பன்னீர் சமோசா, வெஜ் ரோல் என்னென்னமோ இருக்கு. சரி, அவகிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டே வாங்கிட்டு போலாம். ஹலோ கையல். சொல்லுங்க சக்தி. கையல், இன்னைக்கு நேரத்திலேயே வேலை முடிஞ்சிச்சுடி. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமா சக்தி, வெங்காயம் தக்காளி எல்லாம் தீந்துருச்சு, வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர வழியில ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க கூட பன்னீர் சமோசா, முட்டை பப்ஸ் எல்லாமே இருக்குமே. உனக்கு கூட பன்னீர் சமோசானா ரொம்ப பிடிக்குமே, வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ பன்னீர் சமோசாவா? எனக்கு பிடிக்கும் தான், ஆனா வேணாம் சக்தி. ஏற்கனவே 2 கிலோ ஏறிட்டேன். அது எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற பன்னீர் சமோசா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, திரும்ப 1 கிலோ ஏறிடுவேன். சரிடி, சரி, முட்டை பப்ஸ் அது வாங்கிட்டு வரட்டா? முட்டை பப்ஸா? ஐயோ வேணாம் சக்தி, முட்டை பப்ஸ் சாப்பிட்டாலும் வெயிட் போடும், அதெல்லாம் வேண்டாம். சரி பின்ன. அப்புறம் அங்க பக்கத்து கடையில பஜ்ஜி சுடுவாங்களே, சூடா பஜ்ஜி வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ சக்தி, பஜ்ஜியா? அது ஃபுல்லா எண்ணெயா இருக்கும். ஏற்கனவே முகத்துல எல்லாம் பிம்பிள்ஸா வருது. இதுல வேற அந்த பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு அந்த எண்ணெய் எல்லாம் வயித்துக்குள்ள போச்சுன்னா திரும்பியும் நிறைய பிம்பிள்ஸ் வந்துரும். வேணாம் சக்தி. ஏய் சரி, பின்ன என்ன தாண்டி வேணும்? ஒண்ணும் வேண்டாம், வாங்க. ஒன்னும் வேண்டாமா? சரி, எனக்கு காசு மிச்சம். சரி, நான் வரேன், வெய். கையல். சக்தி, வாங்க சக்தி. இந்த கையல். ஹை, பன்னீர் சமோசா, முட்டை பப்ஸ், வெஜ் ரோல். ஐயோ பாக்கும்போதே பசி எடுக்குது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சக்தி, என்ன இது? என்னடி பார்த்தா தெரியலையா? வெங்காயம் தக்காளி. அது தெரியுது சக்தி, இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தீங்களா? இனி வெங்காயம் தக்காளி மட்டும் தாண்டி வாங்கிட்டு வர சொன்னேன். நான் சொன்னது இருக்கட்டும் சக்தி, நீங்க என்னமோ பன்னீர் சமோசா, முட்டை பப்ஸ், வெஜ் ரோல்னு என்னெல்லாமோ வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, அது எங்க? ஏய், அதான் நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு நீ ஏதாவது சாப்பிட்டா வெயிட் போடும், ஏற்கனவே 2 கிலோ ஏறி போச்சு, அதனால வேண்டான்னு சொன்னீங்க. அப்ப பஜ்ஜி? அதானடி முகத்துல எல்லாம் பிம்பிள் வருது, அதை சாப்பிட்டா திரும்ப பிம்பிள் வந்துடும், வேண்டான்னு சொல்லிட்டியே. அப்ப நீங்க எதுவுமே வாங்கிட்டு வரல? நீ தானடி எதுவுமே வேண்டான்னு சொன்ன. நான் வேண்டானா அப்ப நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்க. வேண்டானா எப்படி வாங்கிட்டு வருவாங்க? இங்க பாருங்க சக்தி, நான் வேணும்னாலும் வேண்டானாலும் வேணும்னு தான் அர்த்தம். நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கணும் சக்தி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஒண்ணு நீங்க போன் பண்ணி இது வேணுமா அது வேணுமான்னு கேட்காம இருந்திருக்கணும். கேட்டுட்டு நீங்க வாங்கிட்டு வராம வந்தா அது எப்படி சக்தி? எனக்கு கேட்டா இது வேணும் அது வேணும் நீ சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இப்ப வாங்கிட்டு வரலன்னு கேட்டா எப்படி? நான் வேண்டானா நீங்க வாங்காம வருவீங்களா? எனக்கு இப்ப பன்னீர் சமோசா வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. போய் பன்னீர் சமோசாவோட வாங்க போங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.